Hello students, welcome to Gurukulam Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோடெக்னாலஜி டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பயோடெக்னாலஜி டாப்பிக்கில் பயோடெக்னாலஜியோட ப்ராசஸ் என்ன, அதோட பிரின்சிபல்ஸ் என்ன, அது எப்படி வந்து யூஸ் ஆகுது, ஸோ அதோட ரெகக்னிஷன் சைட்ஸு இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பயோடெக்னாலஜி அப்படின்றது பயோடெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னிக்ஸ் சரிங்களா. ஸோ இது வந்து லிவிங் ஆர்கானிசம் இல்லை என்சைம். ஸோ ஒரு ஆர்கானிசம்லேருந்து ஒரு ஆர்கானிசமை எடுத்து இல்லை அதோட அந்த இதுலேருந்து என்சைமை எடுத்து நம்மளுக்கு தேவையான ப்ராடக்டை மேக் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பயோடெக்னாலஜி அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ மேக்கிங் கேர்டு, பிரெட் ஆர் ஒயின் இதெல்லாமே வந்து ஒரு மைக்ரோ மீடியேட்டட் ப்ராசஸ்ன்றதை சொல்கிறாங்க. ஒரு பால்லேருந்து கேர்டை மில்க் டு கேர்டு மேக் பண்ணுறது, பிரெட் மேக்கிங்க்கு, ஸோ அதேமாதிரி ஒயின் மேக்கிங்க்கு எல்லாமே மைக்ரோப் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து இதை எடுத்தோம் அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ன்றது இப்போ வந்து அதோட பாடியில் ஒரு ஆர்கானிசம் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆர்கானிசமில் நம்ம ஜீனை சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு தேவையான டிசைரபிள் கேரக்டரை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நம்ம வந்து கொண்டு வருது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி மெனி அதர் ப்ராசஸ் ஆர் டெக்னிக்ஸ் இருக்குது ஆர் இன்க்ளூடட் அண்டர் பயோடெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெட்ரோ ஃபெர்டிலைசேஷன், டெஸ்ட் டியூப் பேபி ஃபார்மேஷன், அதே மாதிரி வந்து ஜீனை வந்து சிந்தசிஸ் பண்ணுறது, அதே மாதிரி டிஎன்ஏ வேக்சின்ஸை வந்து டெவலப் பண்ணுறது, அந்த நான் ஃபங்க்ஷனல் ஜீனை வந்து ஃபங்க்ஷனல் ஜீனாக மாற்றுறது, இதெல்லாமே வந்து ஒரு பயோடெக்னாலஜியோட ஒரு பார்ட்டாக வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ இவங்க என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா போத் ட்ரெடிஷ்னல் வியூ அண்ட் மாடர்ன் மாலிகுலர் பயோடெக்னாலஜி அப்படின்றத இங்கே கொடுக்குறாங்க. ட்ரெடிஷ்னல் வியூ அப்படின்றது அந்த டைமில் இப்போ மில்க் டு கேர்டு சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து மாவு வந்து டஃப் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அதில் வந்து புளிக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வியூ ஆஃப் பயோடெக்னாலஜி. மாடர்ன் மாலிகுலர் பயோடெக்னாலஜி அப்படின்றது இப்போ வருது. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ், பயோ ப்ராசஸிங் இதெல்லாமே சேர்ந்தது தான் ஒரு பயோடெக்னாலஜி அப்படின்றத யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து இஎஃப்பின்ற அவங்க வந்து ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அப்போது இவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த இன்டிகிரேஷன் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் ஆர்கானிசம் செல் பார்ட்ஸ் தேர் ஆஃப் மாலிகுலர் அனலாக் ஃபார் த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் எடுத்தோம் அப்படின்னா அதோட செல்லு இல்லை பார்ட்ஸு, ஸோ அதை வச்சு நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் அண்டு சர்வீசஸ் இதை சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து கிடைக்கிற அந்த வேக்சின் நம்ம மேக் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து சம் ப்ராசஸ்க்கு எல்லாமே வந்து அதோட செல் பார்ட்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது பார்த்திங்களா நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு, நம்மளுக்கு தேவையான யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி பார்க்க போகிறோம். ஸோ பிரின்சிபல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இன்னொன்று வந்து பயோ ப்ராசஸிங்கிறதை இங்கே சொல்லுவாங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்றது நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியலான டிஎன்ஏ ஆர்என்ஏவை ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசம்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸோ அதில் வந்து ஃபீனோடைப்பை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிறதை இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்ற ப்ராசஸ் எப்படின்ற ஒரு ஓவராலாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 3 இது வந்து தேவை. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா டிசையர்ட் ஜீன்றதை இங்கே சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஹோஸ்ட் செல், மூணாவது வந்து வெக்டார்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. டிசையர்ட் ஜீன், வெக்டார், ஹோஸ்ட் செல். ஸோ இந்த 3 இது தேவை ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ்க்கு. சரி. ஸோ அப்போது டிசையர்ட் ஜீன் அப்படின்றது இப்போ இதுதான் டிஎன்ஏ அப்படின்னா அந்த டிஎன்ஏல ஒரு செக்மெண்ட்டு தான் என்னன்னு சொல்லுவாங்க டிசையர்ட் ஜீன். ஓகேவா. ஸோ அந்த டிசையர்ட் ஜீனை நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து வந்து வெக்டாராக இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னா பிளாஸ்மிடர். ஸோ இங்கே ஏன் வந்து மோஸ்ட்லி பிளாஸ்மிடர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பாக்டீரியாவை வந்து ஹோஸ்டஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பாக்டீரியா அப்படின்றது 20 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா. அந்த பாக்டீரியா 20 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்மளுக்கு சோர்ஸஸும் ஈஸியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாக்டீரியாவை ஹோஸ்டஸ் எல்லாம் அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போது இது பிளாஸ்மிட், ஸோ இது டிசையர்ட் ஜீன் சரிங்களா. ஸோ அப்போ இந்த டிசையர்ட் ஜீனை கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம் வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஏன்னா கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம், ஜாயின் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்றது. அப்போ நம்ம வந்து டிஎன்ஏ அப்படின்றது ஹோல், அந்த டிஎன்ஏல ஒரு பார்ட்டு தான் என்னன்னு சொல்லுவாங்க
ஜீனா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிஎன்ஏலேருந்து டிசையர் ஜீனை கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம். அதே மாதிரி வந்து அந்த பிளாஸ்மிடை நம்ம கட் பண்ணணும். ஏன்னா அந்த டிசையர் ஜீனை அந்த பிளாஸ்மிடை வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேவா. ஸோ அப்போ அந்த பிளாஸ்மிடை கட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷேப் மாதிரி கிடைக்குது. ஓகேவா. ஸோ அப்போது இந்த டிசையர் ஜீனை கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் ஜாயின் பண்ணுறோம். இதை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற என்சைம் எது அப்படின்னா டிஎன்ஏ லைகேஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டிசையர் ஜீனை நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த டிசையர் ஜீனை நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்மிட் கூட நம்ம என்ன பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இன்சர்ட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், ஜாயின் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ லைகேஸ். ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டிஎன்ஏ இதை இங்கே சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை ஆர்டிஎன்ஏ. ஆர்டிஎன்ஏ அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்க, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை ஒரு ஹோஸ்ட் செல்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹோஸ்ட் செல் அப்படின்றது ஹோஸ்ட் செல்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது 2, 4, 8 அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை ஆகும். ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகும்போது நம்ம வந்து மல்டிபிள் சோர்ஸஸ் வந்து எடுத்து நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம் அல்லதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிறதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போது இது ஒரு ஸ்டெப்பு. ஸோ பயோடெக்னாலஜியோட பிரின்சிபலில் பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிறது ஒரு ஸ்டெப்பு. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு, இதுதான் வந்து ஓவரால் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா எப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா. ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ்க்கு 3 இது தேவை. ஒன்று டிசையர் ஜீன், இன்னொன்று வந்து வெக்டார், இன்னொன்று வந்து ஹோஸ்ட் செல்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. டிசையர் ஜீனை கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு பிளாஸ்மிட்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். அதை பிளாஸ்மிட்டில் கட் பண்ண இடத்துல அந்த டிசையர் ஜீனை ஜாயின் பண்ணிட்டு ஹோஸ்ட் செல்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பயோ ப்ராசஸிங் அப்படின்றது இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா சம் ஸ்டெரைல் மைக்ரோபியல் கண்டாமினேஷன் இல்லாமல் நம்ம வந்து ஒரு வெசல்ஸில் இல்லை ஃபெர்மெண்டாரில் டிசையர் மைக்ரோபு இல்லை யூகேரியோட்டிக் செல்ஸை அதில் பண்ணி அது வந்து ஒரு வெசல்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஃபெர்மெண்டார் அப்படின்றத சொல்லுவாங்க. லார்ஜ் ஸ்கேலில் நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டெப்பை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பயோ ப்ராசஸிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. லைக் ஆன்டிபயோட்டிக்ஸ், வேக்சின்ஸு, என்சைமு, ஸோ இதெல்லாமே. ஓகேவா. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸில் நம்மளுக்கு ஸ்மால் அமௌண்ட்டில் தான் கிடைக்கும். பட் பயோ ப்ராசஸிங் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லார்ஜ் அமௌண்ட்டில் நம்ம வந்து ஷார்ட் டைமில் லார்ஜ் ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க பயோ ப்ராசஸிங்கிறதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் அட்வான்டேஜ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஓவர் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் வேரியேஷன்ஸ் அப்படின்றதே கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பாப்புலேஷன் அஸ் வெல் அஸ் ஆர்கானிசம் அதை பார்த்தோம் அப்படின்னா மேபி பெனிஃபிஷியலாக இருக்கும். வேரியேஷன்ஸ் அப்படின்றது வரனால நம்மளுக்கு வந்து நிறைய டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா. அதே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வேரியேஷன்ஸ் அப்படின்றது வராது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில். ஓகேவா. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ப்ரிசர்வ் ஆகும். பட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வேரியேஷன்ஸ் அப்படின்றது வருதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் ஹைபிரிடைசேஷன் ப்ரொசீஜர் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமில் உள்ள ஹைபிரிடைசேஷன் ப்ரொசீஜர் படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அன்டிசைரபிள் ஜீனும் டிசைரபிள் ஜீனும் சேர்ந்து மல்டிப்ளை ஆகும். இப்போ நம்மளுக்கு அந்த ஜீன் மூலியமாக தான் அந்த கேரக்டர் அப்படின்றது வருது. அப்போ அந்த ஜீனை தான் நம்ம வந்து எடுத்து கேரக்டரை நம்ம வந்து அந்த பிளான்ட்ஸ்க்கோ அனிமல்ஸ்க்கோ கொண்டு வரோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஹைபிரிடைசேஷன் ப்ரொசீஜர் படி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸோ தேவையில்லாத ஜீனும் அன்டிசைரபிள் அப்படின்றது அன்வான்ட் ஜீன், டிசைரபிள் அப்படின்றது நம்மளுக்கு வாண்டட் ஜீன். ஸோ அப்போ அந்த 2 ஜீனுமே சேர்ந்து மல்டிப்ளை ஆகும்போது நம்மளுக்கு வந்து 2 விதமான கேரக்டர்ஸும் அந்த டைமில் உள்ள அந்த ஹைபிரிடைசேஷன் ப்ரொசீஜர் படி பண்ணோம் அப்படின்னா அந்த கேரக்டர்ஸு வருது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த டைமில் உள்ள இப்போ உள்ள அந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி ஃபீல்டு அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒன்லி டிசைரபிள் ஜீனை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் ஐசோலேட் பண்ணி அதை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கேரக்டரை எடுத்துடலாம். அன்டிசைரபிள் ஜீன் என்ன ஆகாது, இன்ட்ரடியூஸ் ஆகாதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதை தான் வந்து ஜீன் க்ளோனிங் அண்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க இந்த மெத்தடு. ஓகேவா. ஸோ அன்வான்ட் ட்ரெடிஷ்னல் ஹைபிரிடைசேஷன் ப்ரொசீஜர் படி பார்த்தோம் அப்படின்னா அன்டிசைரபிள் ஜீனும் டிசைரபிள் ஜீனும் சேர்ந்து மல்டிப்ளை ஆகும். இப்போ உள்ள மாடர்ன் பயோடெக்னாலஜி ஃபீல்டாக தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அன்டிசைரபிள் ஜீன் இல்லாமல்
ஒன்லி டிசைரபிள் ஜீனை மட்டும் என்ன பண்ணலாம், அந்த டார்கெட் ஆர்கானிசம்குள்ளே இன்சர்ட் பண்ணி நமக்கு தேவையான கேரக்டர்ஸை நம்ம கொண்டு வரலாம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பயோடெக்னாலஜினா என்ன, அதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் ரிமைனிங் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.